ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் கோச்சார பயிற்சி பலன்கள், அதாவது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சிகள் பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரி கோச்சார கிரகங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்றத பார்த்து வந்துட்டுருக்கோம். ஆன்மீக தகவல்கள், ஜோதிட தகவல்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இந்த காணொலி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஜோதிட தகவல் ஒன்று பகிர்ந்துக்கிறதுக்காக தான். அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஒரு 12 ராசி, மேசம் முதல் மீனம் வரையான 12 ராசியில் ஒரு ராசியில் பிறந்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த ராசிக்கு நீதிமான், கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் என்ன நிலையில் இருந்தால் என்னென்ன பலன்கள் தருவார்? இப்போ முதல் ராசியிலேயே இருந்தால் என்ன பலன் தருவார்? அதாவது இது வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தில், உங்கள் ஜனன ஜாதக பலன்கள் வந்து நம்ம வந்து 3 படிநிலைகளை தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து முதல் வந்து பார்த்திங்கன்னா விதி, 2வது மதி, அதுக்கு அடுத்தது 3வது வந்து கதி. இந்த 3 படிநிலைகளை வச்சு தான் ஒரு ஜாதகத்துக்கான ஒரு யோக அவயோக பலன்கள் நம்ம முடிவு பண்ணுவோம். இப்போது விதி, மதி, கதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதி அப்படின்றது வந்து லக்னம், மதி அப்படின்றது வந்து சந்திரன், கதி அப்படின்றது வந்து சூரியன். இப்போது விதி அடிப்படையில் ஒரு தோஷம் இருந்து அது சந்திரனுக்கு வந்து இல்லை அப்படின்னா அந்த தோஷம் வந்து 50% குறைஞ்சிரும். சூரியனுக்கும் இல்லை அப்படின்னா அதோட தன்மையில் வந்து 75% குறைஞ்சிரும். ஸோ இதுதான் இந்த அடிப்படையில் தான் ஒரு ஜாதகத்துக்கான யோகா அவயோக பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் லக்னத்துக்கு சனி எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பாரு, அதாவது சந்திரனுக்கு மதிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுப்பாரு அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்குமான சனியுடைய நிலை, சனி பகவானுடைய நிலை வந்து என்ன பலனாக கொடுக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். கடின உழைப்புக்கு பெயர் போன ராசிக்காரர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரிஷப ராசிக்காரர்கள் தான். எவ்வளோ பெரிய சிரமமான வேலைகளாக இருந்தாலும், தனக்கான வேலையாக இருந்தாலும் சரி, தன்னோட உறவுகளுக்கான வேலைகளாக இருந்தாலும் சரி, அதை பற்றி அந்த வேலையை பற்றின சிரமங்கள்லாம் மனசில் எடுத்துக்கிறாமல் சந்தோஷமாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற ராசிக்காரர்கள் யாருன்னா ரிஷப ராசிக்காரர்கள் தான். இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி பகவான், கர்மகாரகன், நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசி முதல் 12 ராசிகளுக்கும் எந்த நிலையில் இருந்தால் என்ன பலன் தருவார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு முதல் சனி யார் அப்படின்னு பார்க்கணும். ரிஷப லக்னத்துக்கு சனி பகை, ரிஷப ராசிக்கு நட்பு. ராசியாக வரும்போது நல்ல பணிகளை செய்யும். லக்னமாக வந்துச்சு, ரிஷப லக்னமாக வந்துச்சுன்னா அவர் தான் முழு பகையாக வரும். இப்படி ஒரு முரண்பாடுகளோடு கொண்ட ஒரு அமைப்பில் தான் வந்து ரிஷப ராசிக்கு இந்த சனியோட அமைப்பு இருந்துகிட்ருக்கு. ரிஷப ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அசுர குருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன். சுக்கிரன், சனி பொதுவாக வந்து நட்பு கிரகங்கள் தான். ஆனால் வந்து ஸ்தான அடிப்படையில் ரிஷப ராசியாக வரும்போது நட்பாகவும், ரிஷப லக்னமாக வரும்போது பகையாகவும் மாறும். ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ அந்த வகையில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு நம்ம பலன் பார்க்க போகிறோம். சனி எந்த நிலையில் தான் என்ன பலன் செய்வார்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் ரிஷப ராசிக்கு ராசியிலேயே சனி இருக்கார். பிறப்பு ஜாதகப்படி இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பிறப்பு ஜாதகப்படி உங்கள் ராசியிலேயே, ரிஷப ராசியிலேயே சனி பகவான் இருக்காரு அப்படின்னா என்ன பலன் செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முன்னாடியே சொன்னதான் ராசிப்படி ஒரு நட்பு, அதனால தெரிஞ்சுக்கங்க. லக்னத்துக்கு தான் பகை, மீண்டும் சொல்கிறேன். அந்த வகையில் ரிஷபராசிக்கு ஜென்ம சனியால் அந்த காலத்தில் பிறக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையிலே வந்து மிகப்பெரிய இறை பக்தியாளர்களாக இருப்பாங்க. பொதுவாகவே ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உலகியல் ஆசைகள் இது எல்லாமே நிறைய இருக்கும் தான். அப்படின்னாலும் கூட, ஆடம்பர வாழ்க்கை விரும்பக்கூடியவங்களாக இருந்தாலும் கூட, உள்ளே வந்து எப்பயுமே ஒரு பக்தின்றது இருந்துகிட்டே இருக்கும். திருக்கோயில் வழிபாடு, சடங்குகள், சம்பிரதாயங்கள் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருந்துகிட்டு இருப்பாங்க. ரொம்ப மாடர்னான ஆளை தெரிவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள வந்து நிறைய பக்தியான தன்மைகள் அவங்கள்ட்ட இருந்துகிட்டு இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அங்கே சனி வந்து சேர்றாரு. ரிஷபராசியில் சனி வந்து சேர்ந்த நிலையில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த மடங்கு அந்த பண்புகள் வந்து பல மடங்கு கூடும். அதாவது கடின உழைப்பாகட்டும், அடுத்தவங்க மேலே காட்டுற அன்பாகட்டும், உங்களோட பக்தி ஆகட்டும், உங்களோட அந்த நவீனத்துவமான சிந்தனைகளாகட்டும், இது எல்லாமே இன்னொரு பன்மடங்கு கூடிடும். அந்தளவுக்கு வந்து ஜென்மச்சனி வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல யோக பலன்களை கொடுக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். தீர்க்க ஆயுளை கொடுக்கும். ராசியிலே சனி இருக்காரு அப்படின்னா வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு ஸ்பெஷலாக தீர்க்க ஆயுள் கொடுப்பார். ரொம்ப அது மட்டும் இல்லாமல் நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதை மற்றவங்கள்ட்டையும் எதிர்பார்ப்பாங்க. உற்ற உறவுகள் யாராக இருந்தாலும் கூட தப்புனா தப்புன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய இவங்களே ஒரு நீதிமானாகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரிஷப ராசியிலேயே சனி இருக்கக்கூடிய பலன் அமைப்புகள்.
அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் இடம். ரிஷப ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசியில சனி இருக்கிற நிலையில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா வந்து, உங்க அந்த மிதுன ராசிக்கு மிதுன ராசி வந்து ரிஷப ராசிக்கும் நட்பு. அந்த சனி பகவானுக்கும் நட்பு. ஸோ அந்த வகையில மிதுன ராசியில சனி பகவான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வியாபார திறன், ஒரு புதுமையா சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இது எல்லாத்தையுமே குடுப்பார். உங்களுக்கு நல்ல ஒரு குரல் வளத்தையும் குடுப்பார். ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடமான அ வாக்குஸ்தானம் ராசிக்கு வாக்குஸ்தானமா வரக்கூடிய மிதுன ராசியில குரு பகவான் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அ நல்ல குரல் வளம், நெறைய டப்பிங் ஆர்டிஸ்ட், இந்த இசை இசை பாடகர்கள் இந்த மாதிரியான வரக்கூடியவங்க அமைப்பெல்லாம் கூட இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ல சனி அமரும்போது அந்த நிலைகள்ல நல்ல பலனை குடுக்கும். வாக்குஸ்தானமா இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைகள்ல எப்பவுமே நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். மனசுல பட்டத படார்ன்னு பேசிடுவாங்க. ஸோ அதனால சில சங்கடங்கள பின்னாடி ஃபேஸ் பண்ணுவாங்க. அதனால ரிஷபராசிக்காரர்கள் வந்து வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க வாக்குஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால, அந்த ராசியில திருவாதிரை, மிருகசீரிடம் அப்படின்னு சனிக்கு பகையான நட்சத்திரங்கள் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வார்த்தைகள்ல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு வார்த்தை உங்கள வந்து மிகப்பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போகும். அதனால வந்து வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருங்க. சனி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்கள். ராசிக்கு 3ஆம் இடம் அடுத்ததா. 3ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா, கடக ராசி. கடக ராசி வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரனுடைய வீடு. நம்மளுடைய தாய் காரகன்னு சொல்லக்கூடிய, உடல் மன காரகன்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய வீட்ல சனி இருக்காரு அப்படின்னும்போது, இதுவும் வந்து ஆன்மீகம் தான். முழுக்க முழுக்க வந்து ஒரு பற்றற்ற வாழ்க்கையை வாழக்கூடிய யோகத்த குடுக்கும். ஒரு பக்திய என்னதான் ஓடுறோம், போறோம், வரோம், சம்பாதிக்கிறோம் எல்லாம் பண்ணா கூட, இவங்களுக்குள்ளார வந்து பக்தின்றது வந்து மே நாளுக்கு நாள் கூடிட்டே இருக்கும். அந்த தேடல் இருந்துகிட்டே இருக்கும். கேள்விகளா இருக்கும் சிந்தனைகள் எல்லாம். அ இந்த சாமி சக்தி உள்ளதுன்றாங்க, அந்த சாமி இதோட சக்தி உள்ளதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த இது ஏன் இப்படிலாம் சொல்றாங்க? சாமி எல்லாம் ஒண்ணு தானே! எல்லா சாமிக்கும் ஒரே பவர் தானே இருக்கும். இந்த மாதிரிலாம் யோசனைகள். இது மாரி லாஜிக்கலான ஆன்மீகம் சார்ந்தும், பொது வாழ்க்கையிலயுமே வந்து அவங்களுக்கு வந்து சிந்தனைகள் வந்துட்டே இருக்கும். அ விடாமுயற்சிக்கு பெயர் போனவங்களா இருப்பாங்க. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சனி கடக ராசியில இருக்காரு அப்படின்றதே வந்து வெளிநாட்டு யோகத்துக்கு ஒரு முதல் தரமான அடையாளம். எதனாலன்னா, சனி வந்து மகர ராசி அடிப்படையிலயும், கும்ப ராசி அடிப்படையிலயும், நீர் ராசி மற்றும் அ நி வாயு ராசியான ஸ்தானங்களுக்கு அதிபதியா வந்து, அவர் வந்து கடக ராசின்னு சொல்லக்கூடிய இன்னொரு நீர் ராசியில் அமரும்போது வந்து, ரிஷப ராசிக்காரர்கள் வெளிநாட்டு பயணம், யோகங்கள் வந்து கொண்டவங்களா இருக்காங்க. வெளிநாட்டு பயணம்ன்றது ஒரு யோகம் தான். கடல் கடந்து போறது ஒரு யோகம் தான். அந்த யோக அமைப்புல பிறந்திருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியும். அதுக்கு அடுத்ததா வந்து ராசிக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம். சுகஸ்தானமா வரக்கூடியது ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஆ ச சூரியனுடைய சிம்மம். சிம்மம் வந்து சனி பகவான் கர்மகாரகனுக்கு பகை வீடு. தன்னோட தந்தையோட வீடா இருந்தாலும், தந்தையாவே இருந்தாலும், தந்தையோட முரண்படக்கூடிய என்ன சொல்றது? எதிர் கருத்துக்கள பேசக்கூடிய அமைப்ப வந்து 5ஆம் அதாவது ராசிக்கு 4ஆம் இடத்துல அமரக்கூடிய சனி பகவான் குடுப்பார். பொதுவாவே வந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு சிம்மத்தில சனி அமரும்போது, அவங்க தந்தையோ வழியில நெறைய சிக்கல்களும், போராட்டங்களும், முரண்பாடுகளும், கருத்து முரண்களும் இருந்துகிட்டு இருக்கும். அ அது போக வந்து தலைமை ஒரு வேலை பார்க்குறீங்க, ஒரு நிறுவனத்தில வேலை பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கும் உங்க தலைமை பொறுப்புல இருக்கவங்களுக்கும் அடிக்கடி பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும். உங்க கூட வேலை செய்ற நபர்களே உங்களுக்கு எதிரா செயல்படக்கூடிய தன்மைகளையும் நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சம்பாதிக்கிறதுக்கு போராட வேண்டியிருக்கும். பொதுவா சிம்ம ராசி வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியில அசுப கிரகங்கள் அமரும்போது வந்து சம்பாத்தியத்த வந்து பாதிக்கும். போராட்டத்த குடுக்கும். அது ஒவ்வொரு கிரகத்த பொறுத்து அதோட பண்புகள் மாறும். ராகு அமர்ந்தா ஒரு மாரி பலன், செவ்வாய் அமர்ந்தா ஒரு பலன், சனி அமர்ந்தா ஒரு மாரி பலன்கள் குடுக்கும். மொத்தத்தில நம்மளுடைய சம்பாத்தியத்த பாதிக்க தான் செய்யும். அது போக வந்து அ உங்களுடைய நீங்க யார முழுசா நம்புறீங்களோ, அவங்களே உங்களுக்கு ஒரு நாள் வந்து எதிரியா வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இந்த சிம்மத்தில இருக்கும்போது சனி வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு செய்யும். அதனால வந்து அதில கொஞ்சம் கவனமா இருக்கணுன்றத நான் வலியுறுத்திக்கிறேன். அதாவது ராசிக்கு 10ஆம் கேந்திரத்துக்கு அதிபதி இன்னொரு கேந்திரமான 4ஆம் கேந்திரத்துக்கு வந்து தன்னுடைய 10ஆம் ரிஷபராசிக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்த 4ஆம் இடத்திலிருந்து சனி பார்க்குறாரு அப்படின்றது வந்து, தொழில் சார்ந்த வகையில உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும், வளர்ச்சியும் குடுத்துட்டு இருந்தாலும், அதே நேரத்தில நெறைய பிரச்சனைகளும் இருந்துகிட்டு இருக்கும். சிலருக்கு வந்து சட்ட ரீதியான வழக்குகளுமே சந்திக்கக்கூடிய சூழலையுமே வந்து இந்த சிம்ம ராசியில அமரக்கூடிய சனி பகவான் குடுப்பார். அதனால 4ஆம் கேந்திரத்தில இருக்கும்போது, ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கும்போது சனி இந்த வேலையெல்லாம் செய்வார். சரி, ஓகே. அதுக்கு அடுத்ததா வந்து 5ஆம் இடம். 5ஆம் இடத்துக்கு வராரு. 5ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்கு 5ஆம் இடமா வரக்கூடியது கன்னி ராசி. புதனுடைய ராசி. இந்த கன்னி ராசி அ சனி பகவானுக்கும் ஏற்ற ராசி, நட்பு ராசி. அந்த ராசி அதிபதி புதனும் சனி பகவானுக்கு யோக பலன்கள செய்யக்கூடியவர் தான். நட்பு செய்யக்கூடியவர் தான். ஸோ இந்த நல்ல நிலையில 5ஆம் இடத்துல சனி இருக்காரு அப்படின்றது
ஒருத்தவங்களுடைய உளவியலை தெரிஞ்சு, அத ஒருத்தவங்கள மனசறிஞ்சு நடந்துக்கக்கூடிய பண்புகள வந்து இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு குடுத்துரும். பெரும்பாலான அ உளவியலாளர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சனிக்கு சந்திரன் திரிகோண நிலையில இருக்கக்கூடிய அமைப்பில பிறந்தவங்களா தான் இருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த வகையில ரிஷப ராசிக்காரர்களுக்கு 5ல சனி அமரும்போது, அ ஒரு ஒரு ஒருத்தவங்களோட உள்ளுணர்வுகள, அதாவது அவங்க எண்ணங்கள புரிஞ்சு அதுக்கேத்த மாரி இவங்க இதத்தான் நெனைக்கிறாங்க அப்படின்றத வந்து சரியா புரிஞ்சுக்கக்கூடிய தன்மைய வந்து சனி பகவான் குடுத்துருவார். ஸோ அது மட்டும் இல்லாம பக்தி. சனி, சந்திரன் தொடர்பு அப்படின்னாலே வந்து ச பக்தி தான். ஸோ அந்த வகையிலயும் வந்து ரொம்ப நல்ல விதமான ஒரு குலதெய்வ பக்தி ஈடுபாட்டோட இருந்து நல்ல முன்னேற்றங்கள் லைஃப்ல அடைவாங்க. புத்திர பாக்கியமும் நல்ல விதமா இருக்கும் அப்படின்றதுக்கு 5ஆம் பொதுவா 5ஆம் புத்திரஸ்தானத்துல சனி இருக்கிறது, ராகு இருக்கிறது உகந்தது இல்லன்னாலும், ரிஷப ராசிக்காரர்களுக்கு மட்டும் விதிவிலக்கா அது நல்ல யோகங்கள செய்யும். தெய்வாம்சமான குழந்தை பாக்கியத்த குடுக்கும். அந்த இத நம்ம உறுதியா சொல்ல முடியும். அதுக்கடுத்து ராசிக்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய துலா ராசியில சனி பகவான் அமர்றார். துலா ராசி சனிக்கு ரொம்ப உகந்த உன்னதமான நட்பு வீடு. அது மட்டும் இல்லாம சனி பகவான் நீதிமான், கர்மகாரகன், உச்சம் பெறக்கூடிய வீடு அதுதான். ஆயுள் காரகன் சனி பகவான். ஆயுள் ஸ்தானமும் ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் முழு பலம் பெறாருன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்காரு அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஆயுள் தீர்காயுள். தீர்காயுள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 80 வயசுக்கு மேல. அப்படின்றது நம்ம ஜோதிடம் வகுத்திருக்குது. ஸோ அந்த வகையில வந்து ஆயுள் தீர்க்கம், தெய்வ பக்தி, கடின உழைப்பு, நீதிபதியாகிற அமைப்பு இது எல்லாத்தையுமே வந்து சனி பகவான் குடுப்பார். உங்களுக்கு கடின உழைப்பை குடுக்குறாரு. அதனால எந்த துறையில நீங்க இருந்தீங்கனாலும், 24 நேரம் பத்தாம உழைக்கக்கூடிய, ஓடக்கூடிய யோகத்த உங்களுக்கு குடுத்து, அது மூலியமா உங்க வாழ்க்கைய ஏற்றத்துக்கு கொண்டு வந்துருவாரு சனி பகவான். மேலும் நம்ம வந்து இந்த காணொளிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் சனி எந்த நிலையில இருந்தா என்ன பலன்கள் தருவார்? அதாவது உங்களுடைய ராசி இப்ப நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல பிறக்குறீங்க. அந்த நாள்ல சந்திரன் வந்து எந்த ராசியில இருக்கோ, 12 ராசிகள் எந்த ராசியில இருக்கோ, அது உங்களுடைய ராசி அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசிக்கு ஸ்தான அடிப்படையில சனி எங்கெங்க இருக்கார்? ஏன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா, கர்மகாரகன் இல்லையா? கர்மகாரகன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்மகாரகன் அப்படின்னா நம்மளுடைய முன்வினை கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கான யோக அவயோகங்கள வகுத்து குடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தான். இந்த சனி பகவான் தான் வந்து நமக்கான வாழ்க்கைக்கு நம்ம செய்த நல்வினை, தீவினைக்கு ஒப்ப நமக்கான நன்மைகளையும், தீமைகளையும் தரக்கூடியவரா இருக்கார். தீமையை தர்றதுனால அவர் கெட்டவரா நம்ம நினைக்க வேணாம். அவர் நியாயவான் அப்படின்றதுனால நம்ம செய்யக்கூடிய நம்ம செய்த வினைகளுக்கு ஒப்ப நமக்கான பலன்கள குடுக்க போறார். ஸோ அந்த வகையில வந்து சனி உன்னதமான ஒரு கிரகம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நம்மளுடைய ராசி அடிப்படையில சனி எங்க இருக்காரு அப்படின்றத பொறுத்து அதற்கான பலன்கள் நம்ம சொல்லியிருந்தோம். இத விட இன்னும் வந்து மேற்படி இன்னும் நுட்பமா நீங்க சனியோட நிலை, அது சனி மட்டும் இல்லாம உங்களுடைய ஜனன ஜாதக அடிப்படை நிலைகள பத்தி, அதாவது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா? விதி, மதி, கதி. அதாவது விதின்றது லக்னம், மதின்றது சந்திரன், கதின்றது சூரியன். இந்த 3 நிலைகளின் அடிப்படையிலுமே வந்து இப்ப நம்ம பார்த்தது மதின்ற சந்திரன் அடிப்படையில பார்த்திருக்கோம் காணொளிகள்ல. இந்த 3 நிலைகள்லயும் விதி, மதி, கதி 3 நிலைகளின் அடிப்படையிலயும் உங்களுக்கு வந்து சனி என்ன ரோல் பண்றாரு? உங்களோட வாழ்க்கையில அவர் என்ன மாரியான கர்ம வினைகள உங்களுக்கான நற்பலன்கள தரப்போறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நிச்சயமா வந்து உங்களுக்கான உதவ நான் தயாரா இருக்கிறேன். உங்க ஜனன ஜாதகத்தோடு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய பொறுப்பா நான் எடுத்து, சிறப்பான முறையில உங்களுக்கான நல்ல பலன, சரியான பலன உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.